வெல்கம் டு ஐசிவா சேனல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷட்டவுனு. என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குதுன்னு நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம். சரி எங்கள் வீட்டுக்கார் பிரியாணி போடலான்னு ஐடியா கொடுத்தாரு. அதனால இப்போ நாங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டோம். நானாடி செய்கிறேன்னு சொன்ன பிரியாணி என்னை கூப்பிட்டு வச்சு வேலைக்கு போகிறேன் கூப்பிட்டு வச்சு நீ ஷட்டவுன்ட்டு பிரியாணி செய்ய வைக்கிறீங்க. நானும் வெங்காயத்தை வெட்டிட்டு நிற்கிறேன். நீங்கள் தான் ஒரு நாள் சொன்னீங்கள்ல ஷட்டவுன்னா நான் வீட்டில் இருக்கேன்ட்டு, அதனால சொன்னதுக்காண்டி கரெக்டாக பழி வாங்கிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வெங்காயம் தக்காளி வெட்டுற வேலையை விட்டுட்டீங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, அடுப்பில் வைக்க போகிறதே நீங்கள் தான், அதை மறந்துடாதீங்க. என்ன பண்ணுறது பார்ப்போம். ஆமாம், இந்த வீட்டு மகாராணி எங்கே ஆளையே காணும் அவங்கள? ரொம்ப நேரம் ஆளையை காணாம தென்படவே இல்லையே கண்ணில். வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. எதுக்கு சாப்பிட்றா? வந்துருவாங்க. எங்க பிரியாணியா புளி சாதமா என்னன்னு தெரியல, பாப்போம். நீங்க தானே பண்ண போறீங்க, அதுக்கு நாங்க பேர் வச்சுக்கிறோம். எப்படின்னா நீங்க சாப்பிடுவீங்க, அது ஒரு விஷயம். நீங்க பிரியாணி எழுதி கொடுத்தாலே நாங்க சாப்பிடுவோம். பிரியாணிலாம் செஞ்சுட்டீங்களா? இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கோம். எப்படியும் 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றலாம். சரி சரி. நீங்க வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அதுக்குதான். அம்மா அரிச்சா ஏதாவது சொல்லுங்க. வேலை வாங்குறீங்களேடி, ஒரு வேலை சோத்துக்காக எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க விருந்தாடியா? வாங்க வாங்கன்னு விருந்தாடி மாதிரி அழைச்சா என்னை அள்ளி பிடிக்க விட்டுருக்கேன். ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு என்னென்ன வேலை வாங்குறது அர்த்தங்களா? பக்குவமா பத்து வச்சு கொடுப்பானா? எண்ணெய் எடுத்துட்டு வர சொல்லிடுவா. நெய் எடுத்துருவாப்பா. எவ்வளவு வேலை வாங்குறான் பாரு. நெய் எடுத்துருவாங்க, பட்டை எடுத்துருவாங்க. ஒரு ஆள் போய் நெய் எடுத்துருவாங்க, ஒரு ஆள் பட்டை எடுத்துருவாங்க. நெய் இதை ஒரு ஆள் பிடிச்சிக்கோங்க. கேமராமேன் பிடிச்சிக்கோங்க. அதை என்ன அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. தண்ணியை தெளிச்சு விட்டீங்க. தண்ணி கரும்பு தள்ளிட்டு வாங்குற, அப்புறம் அதை எடுத்துருவா இதை எடுத்துருவாங்க. கறி பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. அதெல்லாம் இங்க கட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. எடுத்து விட்டுருக்காங்க. இது என்னன்னா இப்பதான் கரெக்டா இருக்கு. ஊற்றி விடுங்க ரைட்டா. எடுபடி வேலை வச்சிருக்கான். போதும். ஒரு ஆள் வேலை செய்ய 10 பேர் நிற்கிறாங்க. நெய்யை ஊற்றி வச்சு உப்பு பட்டை மிளகாய். இன்னும் போட்டோன்னே வதங்கிறதுக்கு என்ன இதா லேட்டாக தான் ஆகும் வதங்கிறதுக்கு. நீங்க வதக்குறதுலதான் சீக்கிரம் வதங்கும். சீக்கிரம் வதக்குங்க. 4 மணிக்கு தான் சாப்பிடுவோம் போல இருக்கு. கேஸ்னா சீக்கிரமா முடிஞ்சு வதங்கிடும். மேடம் வாங்க. பார்ப்போம், இந்த நம்ம செய்யறது புளி சாதமா தக்காளி சாதமான்னு தெரில. செஞ்சு பார்ப்போம். ஏதோ ஒன்று அதுக்கு நம்பி தொலைக்குங்க. எதா இருந்தாலும் தின்னுங்க அதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அதை திம்பாங்க. கறி கடைக்குல அந்த வாசம். தீ அதிகமாக இருக்கு. லாஸ்ட்ல வேணும்னா உனக்கு நெருப்பு. தீ அதிகமா இருந்தா தானே எல்லாத்தையும் வதக்க முடியும். இப்போ தீ அதிகமாக வேணும். தீ இல்லாம எப்படி வதக்குறது? அப்புறம் எல்லா கொட்டாவும் வச்சு ஒரே நேரத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் கைனி தண்ணிக்குள்ள கறி கிடக்குற மாதிரி இருக்கு. தயிருக்குள்ள கறி தயிர் ஊற்றுவாங்களா? இந்த ஊர்ல தயிர் மட்டும் இதுக்கு முன்னாடி பிரியாணியே செஞ்சதுல போல இருக்கு. சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்க. நான் அங்க செய்வேன் இங்க செய்வேன்ட்டு.
அங்க நீங்க தானே செஞ்சுட்டு இருந்தீங்க. ஏதோ வெளிநாடு போயிட்டு எல்லாம் பிரியாணி செய்வாங்கன்னு எல்லாம் நினைக்கிறீங்க. யாரும் வெளிநாடு போயிட்டு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது. வீட்டுக்கு சும்மா ஆக்டிங்க போடுறது. அப்ப சப்பாத்தி சுட தான் தெரியும். வெளிநாட்டுல சப்பாத்தி சுட தான் செஞ்சு வச்சிருக்கீங்க. செஃப் மாஸ்டரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி அந்த இஞ்சி பூண்டு எடுத்துருவாங்க. விட்டு தானே பேசாம. சரி புதினா போட்டு தானே இஞ்சி பூண்டு போடுவாங்க. எல்லாம் வயிற்றுக்குள்ளதான் போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டுல வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. போடு. வெளிநாட்டுல ஒவ்வொரு டிஷ்ஷும் சொல்லும் போது அப்படியே வாய் எச்சி விடுற மாதிரி பண்றது. ஆனா ஊர்ல வந்து ஒண்ணும் சமைச்சு கொடுக்கறது கிடையாது. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மாட்டினதுனால வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். என்ன இது இஞ்சி சக்கையா இருக்கு? அது அம்மியில அரைச்சா அப்படிதான் இருக்கும். அம்மியில அரைச்சா எங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கு மேல அரைக்க முடியாது எங்களால. உடம்பு மலையாது. அதுதான் டேஸ்டா இருக்கும். அது நரப்புற நறுக்கதான் டேஸ்டா இருக்கும். நீங்க தானே சாப்பிடுறீங்க. சும்மா லைட்டா அரைச்சா மருந்து மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன செஃப் தாம் வந்து உங்களுக்கு சாப்பிடணுமா? வீட்டுல இருக்க 4 பேர் தான் சாப்பிடுவாங்க. நடுப்புற அந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு வரதாங்க. செஞ்சா மாடையும் பிள்ளையும் எங்க கண்டுபிடிக்கிறது? பச்சை மிளகா போட வேண்டியது. என்னது பச்சை மிளகா போட மறந்துட்டீங்களா? நல்ல சமையல், காரமே இல்லாத சமையல். வீரம் வரக்கூடாதுன்னு சண்டை போட்டுருவீங்கல்ல. என்ன ஏன் உங்களுக்கு நம்ம வீட்டுல பிரியாணி போடுறதே இல்லையா? மதியான சாப்பாடு பிரியாணி. உனக்கு பிடிச்ச லெக் பீஸ். அவ என்ன கேக்குறான், நாளைக்கு காலம்பரம் ஆகுமான்னு பாக்குறான். என்னச்சு பழமா? அது என்ன அப்பாக்கு வேர்க்குதுமா, துண்டு எடுத்துக்கலாம். என்னடி துண்டு எடுத்துக்கல பாவாடை எடுத்துட்டு இருக்க? தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, தேவையில்லைனாலும் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அந்த தயிர்ல முக்குன கோழி எடுத்துருவா. எதுவும் வேஸ்டா போகுதா? புளி சாதமா இல்ல லெமன் சாதமா தெரியல. ஏங்க நீங்க செய்யறதுக்கு நீங்களே கவுண்டர் எடுக்கிறீங்க. உனக்கு நாங்க சொல்லணும் அது புளி சாதமா இல்ல பிரியாணியா என்ன இருக்கு. வயிற்றுக்குள்ள எங்காச்சும் போய் கரெக்டா வந்துடும். கறியை போட்டுட்டு மசாலா போடலாம். மசாலா போட்டுட்டு கறி போடலாம். அதுதான் ரெண்டுத்துல எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அரிசியை போடுங்க. அப்படிதானே உங்களை ஒண்ணும் என்ன பொங்கல் பொங்கலாவே மாத்திட்டாங்க. தயிர் சாதம் உப்பு சாதம் ஆயிடுச்சு. நல்லாதான் இருக்கு. நல்லா வெந்திருக்கு. எங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா இந்த மாதிரிதான் நாங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.